பண்ருட்டி அருகே புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த கார் விபத்தில் சிக்கியதில் ஒருவர் காயமடைந்து 2 தப்பியோடியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திருவாமூர் பகுதியில் அதிகாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் புகையிலை கடத்தி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் பண்ருட்டி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து விபத்தில் சிக்கிய வடமாநில வாலிபரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வடமாநில வாலிபரிடம் பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாடானை அருகே மதுக்கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குருந்தங்குடி பேருந்து நிறுத்தம் அருகே ஏராளமான கடைகள் இருப்பதால் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமாக உள்ள முக்கிய பகுதியாக உள்ளது. இந்நிலையில் இங்கு தமிழக அரசு டாஸ்மாக் மதுக்கடையால் தினமும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதோடு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதில் சிக்கல் நீட்டித்து வருகிறது. இதனால் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஒப்பந்த பணியாளர்கள் விரைந்து முடித்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் புதிதாக கட்டி வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பணி தொடங்கி ஓராண்டாக நடைபெற்று வருகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதால் இவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணராயபுரம் அருகே கிராம வாரச்சந்தையில் அடிப்படை வசதி செய்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேங்கல் கிராமத்தில் கிராம வாரச்சந்தையில் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் சந்தைக்கு வரும் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் வியாபாரிகளிடம் ஒரு கடைக்கு 70 ரூபாய் வசூலிக்கும் சேங்கல் ஊராட்சி நிர்வாகம் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தர மறுப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இப்பிரச்சனையில் தலையிட்டு வாரச்சந்தையில் அடிப்படை வசதிகளுடன் சுகாதாரமாக இருக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். இடமெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக கிடக்கு பாருங்கள். விசேஷ இடம்னா இப்படி தான் செஞ்சுட்டு போகிறாங்க. கடை போடுற இடத்துல போட்டால் நாங்கள் ரோட்டில் தான் கடை போடுற மாதிரி இருக்குது. சொன்னாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அதோடு சரி. ஒரு தண்ணி இல்லை, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. எப்படி கடை போடுறது? அப்போ ரோட்டு மேலே கடை போட்டால் வண்டி போகும்லன்னு வேறு சத்தம் போடுறாங்க. நாங்கள் என்ன செய்யறது? குளித்தலை அருகே ஆங்காங்கே கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கள்ளப்பள்ளி ஊராட்சி உட்பட்ட பல இடங்களில் சுகாதார பணியாளர்கள் சேகரிக்கப்படும் குப்பைகள் ரோட்டின் ஓரங்களிலும் விளை நிலங்களின் ஓரங்களிலும் கொட்டப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் வாகன ஓட்டிகள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அப்பகுதி பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.